ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா முகந்தால். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முகந்தால் செய்கிறதுக்கு நான் 3 கப் கடலை மாவு எடுத்துக்கிறேன். கால் கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்திக்கிறேன். 1/4 கப் நெய் சேர்த்திக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதும் ஜலிச்சு எடுத்துக்கலாம். கட்டியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஜலிச்சு எடுத்துக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் டெக்ஸ்சர். இப்போ ஒரு பேனில் 1 கப் நெய் சேர்த்திக்கிறேன். இதோட ஏற்கனவே ஜலிச்சு வச்சுருந்த கடலை மாவு சேர்த்திக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். மிதமான சூட்டில் வச்சு கலந்து விட்டுக்குங்க. பாருங்க, கடலை மாவு நல்லா நெய்யோட மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங் கொஞ்சம் கெட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு மாவு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் இலகி வருது. நெய் சேர்த்து இருக்கிறதுனால இலகி வருது. இது ஒரு 20 நிமிஷம் வறுத்துக்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் நான் 1/2 கப் பால் சேர்த்திக்கிறேன். பால் சேர்த்ததும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சுக்கும். இப்போது சைடில் எங்கேயும் ஒட்டாமல் வருது. இதுதான் சரியான பதம். இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சர்க்கரை பாகு கசிக்கலாம். 1 கப் சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன். பதம் வந்து 1 கம்பி பதம் வரணுங்க. ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போது அந்த சர்க்கரை பாகை இந்த மாவில் சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதனோட ஏலக்காய் பவுட்ரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஏற்கனவே நெய் தடவி வச்சுருந்த ட்ரேயில் இது மாற்றிக்கிறேன். லெவல் பண்ணிக்கலாம். லெவல் பண்ணதும் இந்த மாதிரி தட்டி விட்டுக்குங்க. அப்படின்னா தான் ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் ஆகும். இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், ஆறிடுச்சு. இது கமுத்தி எடுத்துக்கலாம். கத்தியில் நெய் தடவிட்டு பீஸ் போட்டுக்கலாம். முகந்தால் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.